அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெர்க்குரி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விவசாயம் நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா துறையூர் அருகிலங்க. மொத்தம் 7 ஏக்கர். அது தனியாக செப்பரேட்டாக இருக்குது. 1 ஏக்கர் தனியாக, 6 ஏக்கர் தனியாக இருக்குங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கருங்க. கார்னரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்காங்க. இந்த பைப் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து அங்கே காம்பவுண்ட் செவு தெரியுது பார்த்திங்களா, அது வரைக்கும் இருக்குது வந்து 1 ஏக்கருங்க. தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. பஞ்சாயத்து தார் ரோடு ஃபேஸு. இப்போ இது ரைட் சைடில் வந்து 1 ஏக்கர் இருக்குது. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஏக்கர் இருக்குதுங்க. இந்த முட்டுக்கல் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 ஏக்கர் விவசாயம் நிலம். இவங்க 6 ஏக்கருமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணலைங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ விவசாயம் பண்ணக்கூடிய லேண்டை தான் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுறதுனால பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நீர் தொட்டிங்க. நல்லா ஒரு பெரிய நீர் தொட்டி. எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள். நீச்சல் குளத்தோடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆழமாகவும் இருக்குது இந்த தொட்டி. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 போர்வெல் இருக்குங்க. விவசாயத்துக்கு அந்த போர்வெல் தண்ணியே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிணறும் இருக்குது. இந்த லேண்டில் கார்னர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்கங்க. எல்லா தென்னை மரமுமே காயோடு தான் இருக்குது. ஐம்பது தென்னை மரம், 50 to 75 தென்னை மரம் பக்கம் இருக்குங்க. உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா காயோடு இருக்கக்கூடிய மரங்கள் தான். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டுங்க. ஸோ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் இந்த லேண்டை முடிச்சு கொடுக்க முடியுங்க. கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னா அது சேல்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சைட் விசிட்டும் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ நீங்கள் நேரில் பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் மாதிரி யாராவது லேண்டு வாங்கணும், விவசாயம் லேண்டு வாங்கணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா தான் எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். மேற்கொண்டு இன்னும் நிறைய நாங்கள் வீடியோஸ் வந்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து போட முடியும். தொட்டி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதில் 4 போர்வெல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த தொட்டி உள்ளுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் இப்போ விவசாயத்துக்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இந்த தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு போர்வெல்லுங்க. இபி சர்வீஸும் இருக்குங்க. நல்லா அருமையான ஒரு லேண்டு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி, இல்லை நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம லேண்டு வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அதில் ஒரு பெனிஃபிட் தாங்க இருக்கும். இது மண்ணோட தரம் வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க. செம்மண் பூமி தான். ஸோ இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து 63 கிலோமீட்டருங்க, முசிறியிலேருந்து 19 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து 41 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இதை மேற்கொண்டு உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே
டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு இருக்குங்க. ஷீட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உலர்களம் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து விவசாயம் பண்ணாத இடம். பட் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இப்போ சேல்ஸ் பண்ணுறதுனால விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தார் ரோடு ஃபேஸ்லேயே நம்மளுக்கு லேண்ட் அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி லேண்டு கிடைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா எப்போயோ ஒரு தடவை தான் நம்மளுக்கு ரோட் ஃபேஸ்லேயே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கிணறு மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து சரி செய்யணுங்க. நம்ம சைடில் ஃபுல்லாக நம்ம வந்து செவுரு எழுப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அருமையான ஒரு கிணறு தான். ஸோ அது மட்டும் இன்னும் பராமரிப்பு பண்ணாமல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி EB சர்வீஸும் இங்கே ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்குது. ஸோ செம்மண் பூமி பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ நல்லா ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய விவசாயம் நிலம் தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 18 லட்சம் சொல்கிறாங்கங்க. உட்காந்து பேசினா கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேற்கொண்டு இந்த லேண்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.